Good day to you all. How are you today? I hope you are all doing well. Let's thank God for this fantastic day. மரத்தடி நிழலில் ஆங்கில இலக்கண குறிப்புகள். Grammar tips under the shade of the tree. 50 days. ஏன் மரத்தடி நிழல் என்று யோசிக்கிறீர்களா? Yes. சில் என்று நடைமுறை வாழ்வில் இலக்கணத்தை சுமையாக கருதாமல் சுலபமாக பிழையின்றி சரளமாக சட்டென்று எப்படி பயன்படுத்திடலாம் என்று பார்க்கலாம். உதாரண வாக்கியங்களூடாக ஆங்கில இலக்கண குறிப்புகளை பயின்றிடலாம். நாம் அனைவரும் 50 நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்கப் போகின்றோம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல், அதாவது நிறுத்திடாமல் பார்வையிடுங்கள். இதே போல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகின்றீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே இருக்கின்ற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதான் இனிமேல் பதிவிடுகின்ற அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் பார்வையிட முடியும். மற்றவர்களும் பயனடைய லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். Let's start the practice. Day 40. Needn't have done or did not need to do. இன்னைக்கு நாம நம்முடைய அன்றாட வாழ்வில் அத்தியாவசியம் இன்றியதாக இருந்தும் செய்யப்பட்ட செயல்களை needn't have plus past participle, அதாவது காலங்காட்டாத வினை வடிவமான we3 form என்ற வடிவில் விமர்சனமாகவும், அத்தியாவசியமின்றியதாக இருந்த காரணத்தை அறிந்ததால் செய்யாமல் விடப்பட்ட அல்லது அறிந்தும் சுயவிருப்பின் பேரில் செய்யப்பட்ட செயல்களை didn't need to plus we1 என்ற வடிவத்தில் கடந்த காலத்தில் காணப்பட்ட நிலைப்பாட்டின் உண்மை தன்மையையும் எவ்வாறு வெளிப்படுத்தலாம் என்று பார்க்கலாம். வாங்க. We use needn't have plus we3 to talk about things which were done but were not necessary. This is actually a criticism of the past situation. The action which was done but it was unnecessary and even a waste of time. We use didn't need to plus we1 to talk about things which were not necessary and did not do or just to do. Actually, it is the real nature of a past situation. உதாரணங்கள் பார்ப்போமா? அவள் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டியதில்லை. இந்த வாக்கியத்தை நாங்க 2 வடிவத்தில் சொல்லலாம், சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. வினாக்களை கேட்டு பார்ப்போம். Did she get up early? அவள் சீக்கிரமாக எழுந்திருந்தாளா? Yes. Was it necessary? அது அத்தியாவசியமாக இருந்ததா? இல்ல. Did she know that before? அவளுக்கு ஏற்கனவே அதை பற்றி தெரியுமா? No. Did she think it was necessary? அவள் அது அத்தியாவசியமானது என்று நினைத்தாளா? ஆம், எஸ். அப்போ இந்த சந்தர்ப்பத்துல அத்தியாவசியமா இன்றியதாக இருந்த காரணத்தை அறியாததால் அதை செய்கின்றார். அது அத்தியாவசியம் இன்றியதாக இருந்தது, ஆனாலும் செய்திருக்கிறார். அப்போ this is a criticism. இந்த வாக்கியத்தை எப்படி சொல்வோம்? Very good. Needn't have plus we3 என்ற வடிவத்தில். She needn't have got up early. She needn't have got up early. Again, she didn't have got up early. She needn't have got up early. இதுவே மேலும் சில வினாக்களை கேட்டு பார்ப்போம். Was it necessary to get up early? அத்தியாவசியமாக இருந்ததா விரைவாக எழும்ப வேண்டும் அல்லது சீக்கிரம் எழும்ப வேண்டும் என்பது? No, இல்ல. Did she know that before? அவளுக்கு ஏற்கனவே தெரியுமா அது அவசியம் இல்லைன்னு? Yes. Did she get up early? அவள் விரைவாக எழுந்தாளா? அதுல 2 பதில் இருக்கலாம். No, because it wasn't necessary. அது அத்தியாவசியமாக இல்லாததால அவள் எழும்பல. Or yes, because she wanted to. அவளுக்கு தேவை போல பட்டுச்சு எழும்பினார். இப்ப இந்த சந்தர்ப்பத்துல ஏற்கனவே அறிந்த காரணத்தால்
அது செய்யப்படல அல்லது செய்யப்பட்டது என்பதை சொல்வதற்காக நாம் பயன்படுத்துகின்ற வடிவம் எது? didn't need to. didn't need to plus V1 வடிவம். அப்போ அவள் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டியதில்லை. She didn't need to get up early. She didn't need to get up early. Again, she didn't need to get up early. மேலும் சில உதாரணங்களை பார்ப்போம். இங்க உதாரணம் பார்க்கும்போது ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த சந்தர்ப்பம் எது என்பதை பொறுத்துதான் வாக்கிய அமைப்பு அமையும். நீங்க அந்த அளவு உணவு சமைத்திருக்க வேண்டியதில்லை. சமைத்த உணவு என்ன மேலதிகமா இருக்கு. விருந்து முடிந்த பிற்பாடு சாப்பாடு மீதம் இருப்பதை பார்த்து நாம் சொல்கின்ற விமர்சனமாக இருக்குமாயின் எது பயன்படுத்தி இருப்போம்? Very good. Needn't have plus V3. வாக்கியத்தை சொல்லி பார்ப்போமா? You needn't have cooked that much food. You needn't have cooked that much food. Again, you needn't have cooked that much food. இன்னொரு சந்தர்ப்பம். 4 பேர் தான் வருவாங்க என்று தெரிந்தும் மேலதிகமா சமைச்சு போட்டாங்க. அந்த நேரத்துல நாம் அந்த சந்தர்ப்பத்தை எப்படி சொல்வோம்? You did not need to cook that much food. You didn't need to cook that much food. Again, you didn't need to cook that much food. அவன் டாக்ஸி பிடிச்சிருக்க தேவையில்லை. இங்க சந்தர்ப்பம் என்னன்னு பார்ப்போம். 2 minutes பஸ் வந்துச்சு. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல அந்த செயற்பாட்டை பற்றிய விமர்சனமாக நாம் இதை தெரிவிக்க வேண்டுமாயின் என்ன பயன்படுத்துவோம்? Very good. Needn't have plus V3. He needn't have taken a taxi. He needn't have taken a taxi. Again, he needn't have taken a taxi. அவனுக்கு தெரியாத பிடிச்சிட்டா நான் 2 நிமிஷத்திலேயே பஸ் வந்துட்டது. Again, he needn't have taken a taxi. இதுவே பஸ் வருமென்று அவனுக்கு தெரியும். தெரிஞ்சும் டாக்ஸியை பிடிச்சு போயிட்டான். அந்த சந்தர்ப்பத்துல நாம எப்படி சொல்ல வேண்டும்? Very good. Didn't need to plus V1. அப்போ வாக்கியம் எவ்வாறு அமையும்? He didn't need to take a taxi. He didn't need to take a taxi. மறுமுறையும் கூட சேர்ந்து வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. He didn't need to take a taxi. மேலும் ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம். நான் இசை நிகழ்ச்சிக்கு இன்னொரு டிக்கெட் வாங்கி இருக்க தேவையில்லை. இங்க சந்தர்ப்பம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அக்கா இணக்கம் சேர்த்து வாங்கி இருந்தா, ஆனா எனக்கு தெரியாத அதால நான் வாங்கிட்டேன். இந்த சந்தர்ப்பத்துல வாக்கியத்துல எப்படி அமைக்க வேண்டும்? Very good. Wonderful. Needn't have plus V3. I needn't have bought another ticket for the concert. I needn't have bought another ticket for the concert. Again, I needn't have bought another ticket for the concert. மேலும் ஒரு உதாரணம் பார்ப்போமா? நீ தோட்டத்துக்கு நீர் விட்டிருக்க தேவையில்லை. நீங்க சந்தர்ப்பம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா மழை பெய்திருந்துச்சு. மழை பெய்திருந்தா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. எப்படி தெரியும்? வெரி குட். நிலம் எல்லாம் நனைஞ்சிருக்கும். அப்ப எங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே பார்த்தோன்னு விளங்கிடும். அப்படி தெரிந்தும் அவர் நீர் விட்டிருக்கிறார். அப்ப அந்த நேரத்துல அந்த செயற்பாட்டை பற்றி நாம ஆங்கிலத்துல எப்படி சொல்ல வேண்டும்? எதை பயன்படுத்தி இருக்கோம்? வெரி குட். தெரிந்தும் செய்யப்பட்டிருக்கிறது. Didn't need to. You didn't need to water the garden. You didn't need to water the garden. Again, எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. You didn't need to water the garden. Now,
This is the time for you to check your understanding. நீங்க உணவு வாங்கி இருக்க தேவையில்ல. அதாவது ஃப்ரிட்ஜ்ல உணவு இருந்தது அவங்களுக்கு தெரியாது, வாங்கிட்டாங்க. அதை பற்றி நாம விமர்சிக்கிறோம். அவன் டாக்ஸி பிடிக்க வேண்டி இருக்கல. அதாவது அவன் அம்மா லிஃப்ட் கொடுத்திருக்கிறாங்க. அவள் தனியாக அறையை ஒழுங்குபடுத்தி இருக்க தேவையில்ல. இங்க நாம எல்லாரும் சேர்ந்து அந்த வேலையை செய்வதற்காக இருந்தோம். Please comment your answers. இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் அதையும் கமெண்ட்ல பதிவிடுங்க. I'm ready to answer your questions. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you for watching.